நல்ல முடிவு வர வேண்டுமென்று எதிர்பார்த்து ஒரு சமயம் நான் நினைத்தது நடக்கவில்லையே, எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த நல்ல முடிவை உங்களுக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல முடிவு என்ன? ஒரு விசை இயேசு ஒரு கூட்டத்திலே நடுவிலே அவர் பிரசங்கித்து ஜனங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணி சுகமடித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது எவீரு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் அவருக்கு முன்பாக ஓடி வந்து அவர் பாதங்களில் விழுந்து, என்னுடைய 12 வயது குமாரத்தி மிகவும் மரண அவஸ்தையிலே இருக்கிறாள், அவள் வியாதிப்பட்டு இப்பொழுது மரிக்கும் தருவாயிலே இருக்கிறார், நீர் என் வீட்டிற்கு வந்து அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்டான். இயேசுவும் அவனுடைய வீட்டிற்கு போகும்படியாய் ஆயத்தமானார். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு வியாதிப்பட்ட ஸ்திரீயும் சுகத்துக்காக அவரிடத்தில் வந்த நேரமாக இருந்தது. அவரை சுற்றி திரள் கூட்டமான ஜனங்கள் நெருக்கி கொண்டிருந்தார்கள். எனவே சற்று தாமதமாகிவிட்டது. அப்பொழுது எவ்விரு வீட்டிலிருந்து சிலர் அவனிடத்தில் வந்து, இந்த போதகரை நீர் வருத்தப்படுத்த வேண்டாம், ஏனென்றால் உன் மகள் இறந்து போய்விட்டாள் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை கேட்டவுடனே எவ்வூருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அவன் மிகவும் வேதனை அடைந்தான். ஆனால் இயேசு அவனை திரும்பி பார்த்து, நீ பயப்படாதே, நீ விசுவாசமாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவாள் என்ற நிச்சயமான வார்த்தையை அவளோடு பேசினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு அந்த வீட்டை அடைந்தார். அந்த வீட்டை அடையும் பொழுது எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு சொன்ன வார்த்தை, அவள் தூங்குகிறாள், அவள் மரிக்கவில்லை. ஆனால் அவரை பார்த்து எல்லோரும் நகைத்து, இப்படியாக இந்த போதகர் சொல்லுகிறார்களே என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு எல்லாரையும் வெளியே போக சொல்லி அவர் மாத்திரம் அங்கே இருந்து அந்த சிறு பிள்ளையுடைய கரத்தை பிடித்து, பிள்ளையே நீ எழும்பு என்ற வார்த்தையை கட்டளையாக சொன்னார். ஆங்கில வேதாகமத்திலே ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது, மை சைல்ட் யூ கெட் அப், என்னுடைய மகளே நீ எழுந்திரு. யோசித்து பாருங்கள், அந்த குழந்தை எழும்பி உட்கார்ந்தது. அப்பொழுது அந்த பெற்றோரிடத்திலே அவளை ஒப்படைத்து இயேசு சொன்னார், அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள், அவள் சாப்பிடட்டும். ஏன் இயேசு அப்படி சொன்னார்? பல நாட்கள் வியாதிப்பட்ட குழந்தை அல்லவா? பெற்றோருக்கு இருந்த ஒரு எதிர்பார்ப்பு, என் குழந்தை ஏதாவது ஒரு ஆகாரம் புசிக்க மாட்டாளா? நம்முடைய வீடுகளிலே கூட யாராவது வியாதிப்பட்டு விட்டால், முக்கியமாக பிள்ளைகள் வியாதிப்பட்டு விட்டால், அவர்கள் எப்பொழுது எழும்பி சாப்பிடுவார்கள்? அவர்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது சுகமடைவதற்கு ஒரு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் அல்லவா? ஆனால் இவளோ பல நாட்கள் சாப்பிடவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த மரண தருவாயிலே இருக்கும் பொழுது ஒன்றுமே அவள் புசிக்காமல், ஒன்றுமே குடிக்காமல் இருந்திருப்பாள். அந்த பெற்றோருக்கு அவள் எப்பொழுது சாப்பிடுவாள், எப்பொழுது சாப்பிடுவாள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருந்திருக்கும். இயேசு அவளை எழுப்பின உடனே சொன்ன வார்த்தை, அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள், அவள் சாப்பிடட்டும். அந்த காட்சியை பார்த்த உடனே பெற்றோருக்கு எவ்வளவு நம்பிக்கை உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த நல்ல முடிவை நான் உங்களுக்கு நிச்சயமாக தருவேன். இன்னொரு விஷயம் கூட, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 11 முதல் 16 வரை பார்க்கும் பொழுது, ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு வாலிபன் மரித்து போயிருந்தான், பாடையிலே கிடத்தப்பட்டிருந்தான். அந்த மனிதனை அடக்கம் செய்வதற்காக ஒரு 10 நிமிஷம் தூரத்திலே தான் அந்த கல்லறை இருந்தது. இயேசுவை சுற்றிலும்
ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் இருந்தார்கள். அந்த நாட்களில் அவனுடைய தாய் விதவையா இருந்தபடியினால் அவள் அழுது கொண்டே அந்த பாடையை தொடர்ந்து வந்தாள். ஆனால் இயேசு அங்கே சென்று அந்த பாடையை தொட்டார். அந்த பாடையை தொட்டு, வாலிபனே நீ எழுந்திரு என்று கட்டளை கொடுத்தார். யோசித்து பாருங்கள், அவள் ஒரு விதவை. அந்த நாட்களிலே விதவைகளுக்கு ஒரு வருமானம் கிடையாது, ஒரு பாதுகாப்பு கிடையாது. அவளுக்கு இருந்ததெல்லாம் அந்த ஒரு மகன்தான். அந்த மகன்தான் அவளை பராமரித்து வந்திருப்பான். பிரியமானவர்களே, இயேசு அந்த பாடையை தொட்ட மாத்திரத்தில் அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்த அவன் பேச ஆரம்பித்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த தாயுடைய ஏக்கம் அப்படிதான் இருந்திருக்கும். என் மகன் எப்பொழுது பேசுவானோ? இத்தனை நாட்கள் அவனுடைய வார்த்தையை கேட்டு நான் தைரியமா இருந்தேனே. அவன் வீட்டுக்கு வரும்பொழுது அவன் என் வார்த்தைகளினால் என்னை விசாரிப்பானே, அம்மா என்று கூப்பிடுவானே, இனி அந்த வார்த்தையிலேயே என்று அவள் ஏங்கி இருப்பாள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் எழுந்து உட்கார்ந்த உடனே அவன் பேசினான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் அவளுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற தேவன். அருமையான தேவனே, பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை நீர் நிறைவேற்ற நீர் ஆவல் உள்ள தேவன், நீர் உண்மையுள்ள தேவன். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதை நீர் நிறைவேற்றி தருவீராக. அப்பா, உம்முடைய அன்பு கரம் அதை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.